கரூர் துயர சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் ஆஜராகி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணைக்கு இன்று அவர்கள் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கக்கூடியதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் டெல்லியில் விசாரணைக்காக அவர்கள் ஆஜராகியிருக்கிறார்கள். தவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் ஆகியோரும் விசாரணைக்காக ஆஜராக இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் தற்போது ஆதவ் அர்ஜுனா, புஸ்ஸி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, விவரங்கள். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேர் உயிரிழந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணைக்காக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் சிபிஐ தலைமையகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். மக்கள் சந்திப்பில் பங்கேற்க வந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டதால் ஏற்பட்ட நெரிசலில் பலர் மூச்சு திணறலால் உயிரிழந்தனர். இது கட்சியின் ஏற்பாடுகள் மற்றும் அனுமதி தொடர்பான கேள்விகளை எழுப்பியது. உயிரிழப்பு குறித்து பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் இருந்தன. இதனால் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த சம்மன் தவேகவுக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கோர நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கூட்ட அனுமதி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்த நிலையில் வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. தற்பொழுது சிபிஐ விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் தவேக நிர்வாகிகளான புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன் ஆகியோரும் டெல்லி சிபிஐ தலைமையகத்தில் இன்று ஆஜராவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில இன்று தவேகவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆஜராகி இருக்கிறார்கள். கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளே ஆன நிலையில் இத்தகைய சட்ட சிக்கல் கட்சியினுடைய அரசியல் பயணத்தை பாதிக்கலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். சம்மன் பெற்ற நிர்வாகிகள் விசாரணையில் ஆஜராகி தங்கள் பக்க விளக்கத்தை அளிக்க இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த விசாரணைக்காக தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதாவது கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேமானந்த், டிஎஸ்பி செல்வராஜ் மற்றும் காவல் ஆய்வாளர் மணிவன் ஆகியோருக்கும் சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 29ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தவேகவுடைய முக்கிய நிர்வாகிகளான புஸ்ஸி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் சிபிஐ தலைமையகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாகவும் அந்த கூட்டத்தில் நடந்த குறைபாடுகள் சம்பந்தமாகவும் இன்று அவர்கள் தரப்பு விளக்கத்தை அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் விசாரணைக்காக ஆஜராகி இருப்பதை காட்சிகளாக பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.